வாங்க இன்னைக்கு ஒரு சிந்தனை கதை. இந்த சிந்தனை கதையில என்னன்னா, ஒரு காட்டுக்குள்ள ஒரு பாம்பு வாழ்ந்துகிட்டு இருந்ததாம். அந்த பாம்பு ஒரு பூச்சி பின்னாடியே போய் சாப்பிடணும் போயிட்டே இருந்ததாம். அந்த பூச்சியும் தொடர்ந்து பறந்து போயிட்டே இருந்ததாம். ஆனா பாம்பு விடலையாம், பின்னாடியே போயிட்டே இருந்ததாம். அப்போ ஒரு செகண்ட் நின்று திரும்பி பார்த்து, என்னை நீ சாப்பிடணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்டுச்சான் பாம்புட்ட. பாம்பு என்ன சொன்னிச்சான், ஆமா தலையாட்டுச்சான். அப்போ 3 கேள்வி மாத்திரம் கேட்பேன், அதுக்கு மாத்திரம் நீ பதில் சொல்லு, அப்புறம் நீ என்னை சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லிச்சான். சரி அப்படின்னு பாம்பு தலையாட்டுச்சான். அப்போ இந்த பூச்சி என்ன கேட்டுச்சான், நான் தான் சின்ன பூச்சியாச்சே, கண்ணுக்கு கூட தெரிய மாட்டேன்றேன், உனக்கு ஏன் என்னை சாப்பிடணும்னு தோணுது அப்படின்னு கேட்டானே. எனக்கு சாப்பிட தோணுது அப்படின்னு சொன்னாப்ல. அடுத்தாப்புல திருப்பி உட்கார 2வது கேள்வி கேட்டாப்ல. என்ன கேள்வி கேட்டாப்ல, என்கிட்ட உடம்புல சத்து கூட இல்லை, சதை கூட இல்லை, ஒன்றும் இல்லை, என்னைய சாப்பிட்டு நீ என்ன ஆக போற அப்படின்னோடனே பாம்பு சொன்னிச்சான், இல்லை நான் உன்னை சாப்பிடுவேன்னு சொன்னிச்சான். 3வது கேட்டுச்சான், அப்படி எனக்கிட்ட என்னதான் இருக்கு நீ சாப்பிடணும்னு ஆசைப்படுற அப்படின்னு கேட்கும்போது பாம்பு சொன்னிச்சான், நீ போற லக்கம்லாம் மின்மினி பூச்சி மாதிரி பறந்துக்கிட்டே இருக்க, மின்னிக்கிட்டே இருக்கிற, பிரைட்டா தெரிகிற, அப்போ உடனே நான் சாப்பிட்டேன்னா நானும் பிரைட் ஆயிடுவேன்ல அப்படின்னு பாம்பு சொன்னிச்சான். இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த பூச்சி என்ன கஷ்டப்பட்டாலும் அது பறந்துக்கிட்டே இருந்தது பாருங்களேன், அது வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தது, மின்மினி பூச்சி மாதிரி. அது பாம்பு பார்த்து அட்ராக்டாக பிடிச்சிருச்சு. நம்மள்கிட்ட இருக்கிற பிரைட்னஸை கொஞ்சம் அடக்கி வாசிச்சா நம்மளும் மாட்ட மாட்டோம். ஆனால் எப்பொழுதுமே நம்ம பிரைட்டாக தான் இருக்கணும் வாழ்க்கையில். எங்கள் சிந்தனையில் வெளியில் தெரியறதுக்கு நம்ம பிரைட்டாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. பாம்பு ரொம்ப பாம்பு நல்லா யோசனை பண்ணி தான் முடிவு எடுத்திருக்கு. இந்த மின்மினி பூச்சியை சாப்பிட்டா நம்மளும் பிரைட் ஆகலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கு. வாங்க நம்ம பிரைட்டாக வாழலாம்.